நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. என்னை பயன்படுத்தும். இன்றைய வேதாகம பகுதி 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 வரை. எப்படியெனில் சகோதரரை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். குறிப்பு வசனம்: மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. 1 கொரிந்தியர் 1:30. ஒருமுறை ஜேம்ஸ் மோரிஸ் என்ற தெய்வ மனிதர் கல்வி அறிவில்லாத ஆனால் ஆவிக்குரிய உற்சாக இருதயமுடைய சாதாரண மனிதர் என்று விவரிக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினதால் அவர் புகழ்பெற்ற காலம் காலமாக பாடப்படும் பிளவுண்ட மலையே என்ற பாட்டின் ஆசிரியரான 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த அகஸ்டஸ் டாப்லேடியை இயேசு கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார். தேவனுடைய மக்களுடன் ஒரு சேமிப்பு கொட்டகையில் கூடியிருந்த போது தனது பெயரையே சரியாக எழுதத் தெரியாத ஒருவரின் ஊழியம் வாயிலாக தேவனுடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்டேன் என்பது மிக வியப்பானது. இது நிச்சயமாக ஆண்டவரின் செயல், அது அற்புதமானது என்று மோரிஸ் பிரசங்கிக்கும் போது தான் பெற்ற அனுபவத்தை அகஸ்டஸ் டாப்லேடி இவ்வாறு விவரிக்கிறார். மெய்யாகவே தேவன் வியப்பூட்டும் காரியங்களை எதிர்பாராத இடங்களிலும் நாம் தகுதியில்லாத அல்லது எளியவர்கள் என எண்ணும் நபர்களாலும் நிறைவேற்றுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இயேசுவை பின்பற்றும் மக்கள் உலகத்தாரின் பார்வையில் எவ்வளவு அற்பமாய் எண்ணப்பட்டார்கள் என்பதை நினைவூட்டுகிறார். எப்படியெனில் சகோதரரை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கொரிந்திய விசுவாசிகள் மிக சாதாரணமாக இருந்தாலும் தேவனின் கிருபையினால் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் மற்றும் பயனுள்ள பாத்திரங்களாக இருந்தார்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நீங்கள் உங்களை தகுதியற்றவர்களாக எண்ணுகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். இயேசு உங்களுடன் இருந்தால் மற்றும் அவரால் பயன்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதுவே போதுமானது. அப்படியானால் உங்கள் இதயத்தில் நீங்கள் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்பதாகும். அமைதியாக ஆனால் வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட எந்த நபர் உடன் உங்கள் நினைவுக்கு வருகிறார்? உங்களிடம் உள்ளவைகள் அல்லது இல்லாதவைகள் மீதுள்ள உங்கள் கவனத்தை தவிர்த்து தேவன் உங்கள் மூலமாக என்ன செய்ய முடியும் என்பதில் முழு கவனத்தை செலுத்த நீங்கள் என்ன செய்யலாம்? பரலோக பிதாவே, என் மீது மட்டுமே என் கவனத்தை செலுத்தியதற்காக என்னை மன்னியும். நான் இருக்கிற இடத்தில் உம் பரிசுத்த பணியில் என்னை பயன்படுத்தும். ஆமென்.